எத்தனை சமாதான கேடுகள் சூழ இருந்தாலும், சமாதான கேடு என்கிற விதையை விதைக்கிற மனிதர்கள் உங்களை சூழ்ந்து நின்றாலும் நீங்கள் சமாதானமாக இருப்பீர்கள். பிரியமானவர்களே, இயேசுவின் இன்ப நாமத்திலே உங்கள் அனைவரையும் மனதார வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு புதிய மாதத்தை காண தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை முன்னிறுத்தி புதிய மாதத்துக்குள் பிரவேசிப்போம். வாழ்க்கை என்கிற பயணத்திலே இயேசப்பா உங்களோடு இணைந்து இருப்பாராக. கொலோசியர் 3:15 தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. ஆளுகை செய்யப்பட போகிறீர்கள். எதனால தெரியுங்களா? தேவனுடைய சமாதானத்தினால. உலகம் கொடுக்கிற சமாதானம், உலகம் கொடுக்கிற நிம்மதி மின்னலை போன்றது, தோன்றி மறைந்துவிடும். ஆனால் தேவ சமாதானம் உங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்யும் போது, உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யும் பொழுது, எத்தனை சமாதான கேடுகள் சூழ இருந்தாலும் நீங்கள் சமாதானமாக இருப்பீர்கள். ஆகவே உங்கள் உச்ச தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் தேவ சமாதானம் ஆளுகை செய்கிற மாதமாக இந்த மாதம் மாறப்போகிறது. உங்கள் மூலம் அநேக சமாதானமாக இருக்க போகிறார்கள். சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருந்து நடத்துவார். God bless you.